ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற கண்ணாபுரம் தேர் சந்தைக்கு வந்திருக்கிற மக்களே. தேர் வந்து பார்க்க வந்திருக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற காளைகள் எல்லாம் இருக்குதுங்க. காளைகளெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிற மக்களே. கண்ணாபுரம் காளைகளை பார்க்க வந்திருக்கிற மக்களே. எருது பாருங்க மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் வந்து கண்ணாபுரம் தேர் சந்தைக்குள்ளே உள்ள என்ட்ராயிட்டுங்க. என்ட்ரானோனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுங்க. மான் கொம்பு மாடுங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைவேல் அண்ணாவோட வந்து மாட்டு கத்தாரிங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடாட்டு கொண்டு வந்திருக்காருங்க. மாடு, காலக்கண்ணு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காருங்க. தட்டு போடுவாருங்க மக்களே. ஒரு டெய்லரவே நப்பிட்டு வந்துட்டார் தட்டெல்லாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மக்களே உள்ள தேர் கரைக்குள்ளே அப்படியே உள்ளே போனேங்க. சந்தைக்குள்ளே உள்ளே போனேங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபாரிகள் ப்ளஸ் வந்து விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தன கன்றுகள், காளை கன்றுகள், இப்போ எருது அது மாதிரியெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மாடு கட்டியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றபோது தட்டு, வாட்டர் டேங்க் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கண்ணுங்க மக்களே. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டாங்க, 27, 28 கேட்டிருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்குள்ளேயே வியாபாரிகளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது 31,500 பிடிச்சிட்டாங்க மக்களே. கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அருமையான நல்லா சூட்டிப்பான கன்றுக்குட்டிங்க. பாருங்கள் பொட்டைக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விலை கேட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 31 அட்வான்ஸ் பண்ணிட்டார் மக்களே. நாங்களும் பார்த்தோம். நல்லா பேசிக்கிறாங்க மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களே இனச்சேர்க்கைக்காக அவங்க வச்சுருக்கிற காராம்பசு காளையாட்டு இருக்குதுங்க. அருமையாக வந்து இருக்குதுங்க மக்களே. வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றவங்களாம் அந்த காளை வந்து பார்த்திங்கன்னா தீனு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அருமையாக சாதுவாக சாப்பிட்ருக்குதுங்க. பாருங்கள் மக்களே காராம்பசு காளை. எங்களை இந்த ரெண்டு ஒரு ஜோடியாட்டுக்கு. இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மக்களே நாட்டு மாடுகள், கறவை மாடுகள்லாம் பார்க்குற மக்களே. காங்கேயம் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடெல்லாம் இருக்குதுங்க. இந்த தேர் சந்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாட்டை நம்ம சுழி சுத்தமெல்லாம் பார்த்துட்டு எப்படி கத்தாரையில் நிற்குதுங்கிறதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்தும் கூட பார்த்துட்டு எத்தனை படி பால் இருக்குது, கால் அணைச்சி கறக்கணுமா இல்லை வந்து கால் அழைக்காதையே கறக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தே வாங்கிக்கலாங்க மக்களே. அதுக்கான அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மக்களே. தேர் சந்தை பொறுத்தளவுக்கு அதுக்கான அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறையா மாடு இருந்துச்சு மக்களே. நாங்களும் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள் மக்களே. இப்போ பார்க்குறதெல்லாம் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா செவலை, வெள்ளை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய எருதுங்க. 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு, வாய் சேர்ந்தது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எருதுகளாக இருக்குது மக்களே. இந்த எருதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம், வண்டி பழக்கமெல்லாம் பழகணுங்க மக்களே. இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க தேரில். அடுத்தது மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கைத்து கடையெல்லாம் இருந்துச்சுங்க மக்களே. மாட்டுக்கு, எருத்துக்கு, கன்றுக்குட்டிக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா கயிறு, தலைக்கயிறு, சாட்டை வயர் குச்சிங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அந்த கோயில் போகிற வந்து வீதியே ஃபுல்லாக இருந்துச்சு மக்களே. மாட்டுக்கு தேவையானது, எருத்துக்கு தேவையானது, சலங்கை, கொம்பு கயிறு
எல்லாமே இருந்துச்சுங்க மக்களே. பாருங்கள் மக்களே, அழகழகாக வகை வகையாக இருக்குது மக்களே, கலர் கலராக இருக்குதுங்க. இப்போ வந்து மக்களே இருட்டு ஆகிடுச்சுங்க. சாயந்தரம் ஒரு 7 மணி ஆகிடுச்சுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவானி சேரிலேருந்து கண்ணாவரம், காங்கேயம் கண்ணாவரம் போய் தேர் பார்த்தாச்சுங்க. அடுத்த வருஷமாவது ஃப்யூச்சரில் நம்மளும் வந்து ஒரு ஜோடி காலை வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது மக்களே. பார்க்கலாம் மக்களே. நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.